செம்மணி, சித்திப்பாத்தி, அரியாலை மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 54வது தினத்துக்கான அகழ்வு பணி இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 54வது தினமாகிய இன்று புதிதாக 10 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 572 மனித எண்பு தொகுதிகள் தற்போது வரை சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே சுத்தப்படப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினத்துடன் மொத்தமாக 565 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் குவியலாக அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட ACU 47 என்ற எண்பு தொகுதிகளின் குவியலும் இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. மீண்டும் நாளை இதே மாதிரி காலை 8 மணி முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பமுற்று நடைபெறும். இன்றைய தினம் சான்று பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. புதிதாக 3 சோதனை குழிகள் அனைமர தொகுதியிலிருந்து அங்கால இருக்கிற மதில் பக்கம் கிட்டத்தட்ட தோண்டப்பட்ட 3 சோதனை குழிகள் இருந்தும் எதுவும் புதிதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. மொத்தமாக 14 சோதனை குழிகள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டதிலிருந்து 5 சோதனை குழிகளிலிருந்து மாத்திரமே எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்படும். மேலதிகமான சோதனை குழிகள் நாளைய தினம் பேராசிரியர் சோமுதேவா அவர்களினால் குறியிடப்பட்டு கொண்டு தரப்பட்டால் தோண்டப்படுவதற்கு இருக்குது. மதிலுக்கு வழியில் போகிறது தொடர்பானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 5ஆம் தேதி இடம்பெற்ற நிர்வாக ரீதியிலான அமர்வில் தீர்மானிக்கப்பட்டது. சேட்டலைட் இமேஜ் என்ற இதில் அறிக்கையில் பேராசிரியர் சோமுதேவா அவர்கள் கையளிக்கிற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பான விடயத்தில் அவதானம் செலுத்தப்படும் என்று சொல்லியேன். நீதிமன்றத்திட கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்ட சான்று பொருட்களின் எண்ணிக்கை 156. இன்னும் இலக்கமிடப்படாமல் சேர்த்து வைக்கப்பட்ட சான்று பொருட்கள் காணப்படுகின்றது. அது நாளைய தினம்தான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படும். அன்றைய தினத்தில் சொல்லலாம் மொத்தமாக மேலதிகமாக 156 பார்க்க இன்னும் அவ்வளவு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தில் கட்டுக்காவலில் கொடுக்கப்படும். நீதிமன்றத்தில் சனிக்கிழமை மட்டும் புகைப்படம் எடுக்கிற பணி நடத்தப்பட்டது. இன்றைய தினம் இன்னும் 3 நாட்களே பணிக்கு இருக்கிறதால இன்றைய தினம் அகழ்வு பணிகளுக்கான வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினால புகைப்படம் எடுக்கிற நிகழ்வு இன்றைக்கு நடைபெறவில்லை. இதே வேளையில் நாளைக்கு மிகுதியாக இருக்கின்ற சான்று பொருட்கள் புகைப்படம் எடுக்கிற நிகழ்வு திறந்த நீதிமன்றத்தில் நடைபெறும்.